ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஸ்டாக், ஃப்யூச்சர், கிரிப்டோ இப்படி எந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த இண்டிகேட்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர். ஒரு ஸ்கால்பிங் இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டரோட செட்டப் என்ன, இதை நம்ம எப்படி வச்சு ட்ரேட் பண்ணுறது, இதோட சிக்னலை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த இண்டிகேட்டரை வந்து எப்படி நமக்கு லைவாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத முடிஞ்ச சார்ட்டில் நம்ம வந்து பார் ரிப்ளை வச்சு நான் உங்களுக்கு இப்போ லைவாகவே காட்டுறேன். இதை எப்படி நம்ம வந்து இந்த சிக்னலை நம்ம வந்து எடுத்து இந்த இதான் சிக்னல், நமக்கு பை சிக்னல். இப்போ நம்ம எடுத்துருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியினுடைய இது எடுத்துருக்கிறோம் 51,000 சரியா. 51,000 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தை நம்ம எடுத்திருக்கோம். இந்த கால் ப்ரீமியம் நேற்றுக்கு மார்க்கெட் முடிஞ்ச மார்க்கெட், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து மன்னிக்கிறோம் ஓப்பன், ஓகேவா, ஓப்பன்லேருந்து மார்க்கெட் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப், இது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் இந்த நம்ம இந்த இதை யூஸ் பண்ணணும். இந்த சார்ட்டை எப்படி நம்ம வந்து இதை பார்க்குறது, இதை சிக்னலாக எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் விளக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ மார்க்கெட் காலையில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு லைவாக பார்க்கலாம் பார் ரிப்ளையில். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஓகே, மார்க்கெட் இப்போ வந்து நமக்கு வந்து பார் ரிப்ளை சார்ட் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மார்க்கெட் நமக்கு வந்து சிக்னல் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்க காமிக்கிறான் ஒன்றும். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு சிக்னல், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:21. ஏன்னா 9:21 கேண்டில் வந்து நமக்கு என்னென்னா, ஆக்சுவலாக பாருங்க, இந்த லைன், இந்த க்ரீன் லைன் தான் நமக்கு சிக்னல். இந்த க்ரீன் லைன் வந்து இந்த ப்ளூ, இந்த ரெண்டு லைனுக்கு மேலே நமக்கு வந்து ட்ரேட் ஆகுது. லைன் கிராஸ் பண்ணி மேலே வருது. அந்த சேம் டைமில் நமக்கு வந்து இங்கே நமக்கு என்னென்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இந்த இதுக்கு மேலே நமக்கு க்ளோசிங் கொடுக்கு. அப்படிங்கும்போது என்னென்னா கீழே நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இதோட இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே நிமிஷம். ஓகே, இதில் ஒரு லைன் வருதா, போலிங்கர் பேண்ட் மாதிரி. இது போலிங்கர் பேண்ட் கிடையாது, இந்த இண்டிகேட்டர் நான் சொல்கிறேன். இந்த இண்டிகேட்டர் இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கு. அதே நேரத்தில் இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கு, மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்ட்டு. ஸோ இதை முதல்ல இருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:21 கேண்டில்லேருந்து நம்ம எப்படி மார்க்கெட் மேலே போக போகுது அப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ 9:21 மார்க்கெட் வந்து என்ன க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துக்குவோம். ஸோ 9:21 கேண்டில் வந்து நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 309 ரூபா, சரி 310 ரூபான்னு வச்சுக்குவோம், 310 ரூபா. ஸோ இந்த ஹை மார்க்கெட் வரும்போது நமக்கு வந்து 370 ரூபா. மார்க்கெட் டைமிங் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இது எவ்வளோ லைவாக நமக்கு அக்யூரஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். 310 ரூபாய்க்கு என்ட்ரி ஆனால் ஒரு 50 பாயிண்ட்னு வச்சாலே 360 ரூபா. 360 ரூபாங்கிறது ஈஸியாக ஒரு 50 பாயிண்ட் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும் காலை ட்ரேடிங்கில், ஓகேவா. இது மார்க்கெட் வந்து அப்புறமா போக போக ஒரு 10 மணி 11 மணி ஆகுது அப்படின்னா வாலட்டாலிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ மார்க்கெட் அந்தளவுக்கு நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரீச் ஆகாது. இப்போ காலையில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பன் ஆகி ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வாலட்டைல் இருக்கும். அந்த மார்க்கெட்டை இந்த இண்டிகேட்டர் வச்சு நம்மளால் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சு நம்மளால் ஃபைன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணி ஒரு ஒரு பெரிய லாபத்தை, அதாவது காலையிலே நம்மளால் ஒரு 50லேருந்து 40 பாயிண்ட் வரைக்கும் நம்மளால் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ லைவாகவே காமிக்கிறேன். இப்போ 9:21 அந்த டைமுக்கு நம்ம வந்து இந்த கேண்டில் வந்து நமக்கு சிக்னல் கொடுத்துருக்குறேன்னா இந்த க்ரீன் லைன் பாருங்கள். ஸோ இந்த 2 லைனுக்கு மேலே வந்திருக்கு, எல்லா லைனுக்கும் மேலே இந்த க்ரீன் லைன் நமக்கு வந்திருக்கு. அந்த சேம் டைமில் நமக்கு வந்து இந்த நம்ம கீழே வச்சுருக்கிற அல்கோ இண்டிகேட்டர், அந்த இண்டிகேட்டருடைய லைனுக்கு மேலேயும் மார்க்கெட் வந்து அந்த கேண்டில் 1 மினிட் கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுக்கு. இப்போ நமக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ், இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 310 ரூபான்னு பார்த்தோம், 309 ரூபா. ஓகே, 310 ரூபான்னு வச்சுக்கிடுவோம். இதோட டார்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன கேண்டில் இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். அந்த கேண்டிலுடைய ஹை, அந்த கேண்டிலுடைய ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 ரூபா. 360 ரூபாங்கிற ப்ரைஸை எப்படி ரீச் பண்ணுது, எவ்வளோ நேரத்தில் வருதுங்க நம்ம கண்டு பார்க்கலாம். ஓகே,
கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 9:21க்கு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். 9:25 4 நிமிஷம். ஒரு 4 நிமிஷத்திலே நம்மளுடைய டார்கெட் ரீச் ஆயிருது. ஸோ அந்த ரூ. 360 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஒரு 4 நிமிஷத்திலே நம்மளால் அந்த ப்ராஃபிட்டை நம்மளால் எடுக்க முடியும். ரூ. 310 எடுத்தீங்கன்னா ஒரு ரூ. 360 அப்படிங்கிற 50 பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகே, இது அடுத்த சிக்னல் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த செட்டப் வந்து எப்படின்னு பாருங்கள். கீழே இருக்கிற இந்த லைன் வந்து நமக்கு வந்து ஒரு அல்கோ இண்டிகேட்டர் லைன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் லைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டைமிங் வந்து நமக்கு வந்து ஓகே, இப்போ நமக்கு ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. இந்த சிக்னல் எந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சிக்னல் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக 9:42க்கு ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சிக்னல் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரூ. 345. ஸோ ரூ. 345 அப்படின்னா இதோட க்ளோசிங் ப்ரைஸ் இந்த 9:42 கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ரூ. 297. ஸோ ரூ. 297 இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும்போது ரூ. 343. அப்போ இந்த ரூ. 343ங்கிற ப்ரைஸை நமக்கு எப்படி வந்து ரீச் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதான் நம்மளுடைய என்ட்ரி கேண்டில். ஓகே, இங்கேருந்து இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து $345. இந்த 345ங்கிறத எவ்வளோ ஸ்பீடாக நமக்கு வருதுன்னு பார்க்கலாம். பவர் ரிப்ளை நம்ம சார்ட் போட்டிருக்கோம். ஸோ இது எவ்வளோ நேரத்தில் நமக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ குயிக்காக இந்த அல்கோ இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு லைவாக நம்ம வந்து பவர் ரிப்ளைலே நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு அக்யூரசி அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 80% அக்யூரசி கண்டிப்பாக இருக்கும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேன். எப்போன்னா இந்த லைன், இந்த க்ரீன் கலர் லைன் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் கலர் லைன் வந்து எப்போ வந்து இந்த 2 லைனுக்கு மேலே, இந்த ரெட் கலர் லைனு ப்ளூ கலர் லைன், இந்த லைனுக்கு மேலே எப்போ இந்த க்ரீன் கலர் கேண்டில் வருது அப்படிங்கிறது பார்க்கணும். அட் த சேம் டைமில் கீழே இருக்கிற நம்ம அல்கோ இண்டிகேட்டர், ஸோ இந்த அல்கோ இண்டிகேட்டருக்கு மேலே 1 மினிட் டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ட்ரி கேண்டில்னால் இதை டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹையை நம்ம டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக எங்கேயாவது ஒரு லோ இருக்குது அப்படின்னா அந்த லோவை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோ எதுவும் இல்லை, மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகி இதுதான் ஒரு லோ அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இப்போ என்ட்ரி கேண்டிலேருந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து 20 பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கணும். பேங்க் நிஃப்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 20 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். 20 பாயிண்ட்டு கீழே தள்ளி நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த 20 பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா எக்ஸிட் ஆயிடணும். ஸோ இதுதான். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இது ப்ராஃபிட் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அடுத்த என்ட்ரி நமக்கு எப்படி கிடச்சிருக்கு எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு செல் என்ட்ரி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த செல் என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி நம்ம வந்து பையிங்கில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது செல் என்ட்ரியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ மேலே இருக்கிற ரெட் லைன், அந்த அல்கோ இண்டிகேட்டருடைய ரெட் லைனுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த டைம் ஃப்ரேம் அதாவது என்னென்னா அந்த கீழே இருக்கிற க்ரீன் கலர் லைன் வந்து இந்த 3 ரெட் லைனில் மேலே இருக்கிற 2 லைனையும் தாண்டி கீழே வந்துடுச்சு. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி எடுத்திருந்தா கீழே இருக்கிற ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் லோ இருக்கு இல்லையா, இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, டார்கெட் ரீச். ஓகேவா, நம்ம ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஸ்விங்கு தான் நம்ம வந்து டார்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங்கிக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டார்கெட் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து நமக்கு பை என்ட்ரி எங்கே கிடைக்கும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பை என்ட்ரி அடுத்து நெக்ஸ்ட் என்ட்ரி நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
அடுத்த என்ட்ரி நமக்கு எங்கே அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இது என்னென்னா, இந்த க்ரீன் லைன் நமக்கு மேலே வந்திருக்கு. அந்த சேம் டைமில் இந்த கேண்டில் எல்லாமே நமக்கு வந்து கீழே இருக்கிற அந்த அல்கோ இண்டிகேட்டர் இதுக்கு மேலே வந்து நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரைஸ் டார்கெட் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, எந்த டைம் நமக்கு வந்து எவ்வளோ குயிக்காக ரீச் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹை நம்ம வந்து டார்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகே. ஸோ மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஹை, இந்த ஹை இதான் நம்ம அந்த ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ ஹையை கட் பண்ணி மார்க்கெட் மேலே வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த ஹை தான் நம்ம வந்து எதிர்பார்த்தது. ஸோ இந்த ஹையை மார்க்கெட் கட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு என்ட்ரியும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த என்ட்ரியை வந்து நம்மளால் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ரைஸ், அதாவது என்னென்னா ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் இப்படி வந்து பேங்க் நிஃப்டியில் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும் இந்த இண்டிகேட்டரை வச்சு. ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன, இந்த இண்டிகேட்டரோட செட்டப் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ இந்த செட்டப் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டிகேட்டருக்குள்ளே போய்க்கோங்க. இண்டிகேட்டருக்குள்ளே போயிட்டு அல்கோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த இருக்கு இல்லையா அல்கோ, இந்த இண்டிகேட்டரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அல்கோ பிஐஎஸ்டின்னு இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸோ அதோட இது என்ன அப்படின்னா மேக்டி எம்ஏசிடி கிராஷ்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த இருக்குது எம்ஏசிடி கிராஸ் ஓவர். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு என்னென்னா இந்த செட்டப் என்ன அப்படிங்கிறது முழுமையாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இதுக்குள்ள டிஃபால்ட்டாக நமக்கு இருக்கிற மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதுக்குள்ளே போனோன்னா நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு ஹிஸ்டாகிராம் அது இருக்கும் நமக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ இது நம்ம இல்லாமல் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே போயிட்டு லயன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் வேறு வேறு கலர் இருக்கும். இந்த மூணையுமே வந்து சேம் கலர் க்ரீனாக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த பார்த்துக்கோங்க, நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த 3 அதாவது கலர்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 1 0 கலர், கலர் 1, கலர் 2, கலர் 3 இந்த 3மே வந்து நமக்கு வந்து சேம் கலராக கொடுத்துக்கோங்க, க்ரீனாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதை தான் நம்ம வந்து இந்த லைன் கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதை நம்ம வந்து சிக்னலாக எடுத்துக்கிடுவோம். ஸோ அதனால் வந்து இந்த லைன் வந்து எப்போ நமக்கு வந்து இந்த 2 லைனுக்கு மேலே நம்ம கிராஸ் கொடுக்கோ அப்போவே நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம சிக்னலாக எடுத்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதுதான் நம்மளோட இது. ஸோ அந்த சிக்னல் தான் வந்து நம்ம வந்து இங்கே நம்ம செட்டிங்கில் நம்ம கொடுத்துருக்குது. அதேமாதிரி இந்த அல்கோ இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் ஒன்றும் ஒரு பெரிய ஒன்றும் செட்டிங்லாம் கிடையாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பார் கலர்னு இருக்கு இல்லையா, அந்த பார் கலரை மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த பார் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கலர் வந்து வேறு கலரில் வரும். ஸோ அந்த பார் கலரை மட்டும் எடுத்து விட்டுட்டு அடுத்து நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய இன்புட் எல்லாமே வந்து இந்த லாங் இருக்கும், இந்த அதேமாதிரி ஷார்ட் இருக்கும். இந்த ஷார்ட் லாங் இந்த ரெண்டையுமே வந்து எடுத்து மியூட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதில் வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படி வச்சு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் செட்டப். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இதை சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். எப்போ வந்து இந்த 2 லைனுக்கு மேலே இந்த க்ரீன் கலர் லைன் நமக்கு வந்து கீழே வருது, கீழே மேலே இருந்தால் இந்த 2 லைனுக்கு மேலே வருது.
அதே சேம் டைமில் கீழே இருக்கிற இந்த அல்கோ இண்டிகேட்டருக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும், 1 மினிட் கேண்டில். ஓகே, இது வந்து நமக்கு சிக்னலாக எடுத்துக்கிறோம். ஸோ சிக்னலாக எடுத்துகிட்டு நம்ம வந்து இதுக்கு ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு லோ இருக்குது அப்படின்னா அந்த லோவை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோ இந்த லோ. ஸோ இந்த லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா இந்த இடம் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ ஒருவேளை லோ இந்த இடத்துக்கு ப்ரீவியஸாக ட்ரேடிங் நடந்த எந்த லோவும் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம வந்து எடுத்த என்ட்ரி இடத்துல இருந்து ஒரு 10 பாயிண்ட்லேருந்து 20 பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதை வச்சு இந்த செட்டப், இந்த இண்டிகேட்டர் இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக காலையிலே ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும். இதை லைவாக உங்களுக்கு நான் இப்போ வச்சு காமிச்சேன். ஒவ்வொரு டைம், அதாவது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணணும் இதை வந்து. ஸோ ஒவ்வொரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நமக்கு எப்படி என்ட்ரி கிடைக்கணும், ஸோ அந்த என்ட்ரியை வந்து எந்த சிக்னல் நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணுன்ட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த லைனுக்கு மேலே ஒரு இந்த க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்த உடனே இந்த டைமில் இங்கே நமக்கு வந்து மேலே க்ளோசிங் கொடுக்கணும். அது வந்து நமக்கு ஒரு என்ட்ரியாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.